கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 நாளாகமம் 20:26. அல்லேலூயா. 4ஆம் நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பெராக்காவிலே கூடினார்கள். ஆதலால் இந்நாள் வரைக்கும் அந்த இடத்திற்கு கர்த்தருடைய கிருபையினால் பெராக்கா என்று அழைக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு பாஸ்டிங் பிரேயர், உபவாசத்தின் நாள். ஆதலால் உபவாசத்தோடு அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அவைகளை வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு யூத நாட்டிலே யோசபாத் என்ற ஒரு ராஜா, அவர் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானவைகளை செய்து வந்தார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த யூத நாட்டிலே எந்த ஒரு பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, யுத்தங்கள் இல்லை, எல்லாம் ஓய்ந்து போயிருந்தன. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆட்சி காலத்திலே யூத நாடு அமெரிக்கையாயிருந்தது. ஆமேன். அமெரிக்கையாயிருந்தது. சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் யூத நாட்டின் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்து கொண்டிருந்தனர். அல்லேலூயா. ஆனாலும் சில சூழ்நிலைகளில் யூத நாட்டுக்கு விரோதமாக, யூத ராஜாவுக்கு விரோதமாக, யோசபாத்து ராஜாவுக்கு விரோதமாக 3 திரளான கூட்டங்கள் ராஜாவாகிய யோசபாத்தை சிறைபிடித்து போட்டுவிட வேண்டும். யூத நாட்டில் உள்ள எருசலேம் தேசத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள எல்லா விதமான வெள்ளி பொருட்களையும் பொன் நகைகளையும் தளவாட பொருட்களையும் களவாடி கொண்டு போய்விட வேண்டும். அது மாத்திரமல்ல, யூத நாட்டில் உள்ள பெண்கள் உட்பட கால்நடைகள் உட்பட எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போகவிட வேண்டும். யூத நாட்டை அழித்து தீக்கிரையாக்கி போட்டுவிட வேண்டும். அப்படிங்கிற ஒரு பொல்லாத நோக்கத்தோடு 3 திரளான கூட்டங்கள். ஆமென். எத்தனை திரளான கூட்டங்கள்? 3 திரளான கூட்டங்கள் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தன. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். ஆமென். இந்த 3 திரளான கூட்டங்களும் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தன. எழும்பி வந்த அவர்கள் வேற யாரும் அல்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உரைக்கப்பட்ட அந்த வாக்கின்படி அவர்களுடைய சத்துருக்கள் உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், அந்த அம்மோனியர்கள், மோவாபியர்கள் என்பவர்கள் லோத்தினுடைய சந்ததியாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய மகன் லோத்து, அந்த லோத்துனுடைய சகோதரர்களாக சந்ததியாக அம்மோன் புத்திரர், அந்த மோவா புத்திரர், இவர்கள் ராஜாவாகிய யூத நாட்டின் அரசாட்டு கொண்டிருக்கிற ராஜாவாகிய யோசபாத்திற்கு விரோதமாக கங்கணம் கொட்டி கொண்டு அழித்துவிட வேண்டும், முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும், ராஜாவாகிய யோசபாத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அப்படியாக எழும்பி வந்தார்கள். ஆமென். எழும்பி வந்தார்கள். ஆனாலும் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய பலத்தில், தன்னுடைய படைப்பலத்தில் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆமென். அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. மாறாக தேவன் மேலே அவருடைய நம்பிக்கையை வைத்து அந்த காரியத்தை சாதித்தார் என்று, வெற்றி பெற்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முழுவதும் ராஜாவாகிய யோசபாத்தை பற்றி தெளிவாக அவர் எப்படியெல்லாம் உபவாசித்து அழுது சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு புரண்டு தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி அந்த காரியங்களிலிருந்து விரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த சதி திட்டங்களிலிருந்து விரோதிகளை முறியடித்து எப்படி ஜெயம் பெற்றார் என்று முழுமையாக அந்த 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் எப்படி அவர்களை மேற்கொண்டார் என்று நீங்கள் நானும் எதிர்பார்ப்போடு இருப்போம். அவருடைய படைபலம் அல்ல, அவருடைய படைபலங்கள் இராணுவங்கள் கொஞ்சமாக இருந்தன, மைனாரிட்டியாக இருந்தன. ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்பி விழுந்த அந்த சேனைகள் திரளான சேனைகளாக இருந்தார்கள், மெஜாரிட்டியாக இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய லக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. ராஜாவாகிய யோசபாத்திட்ட இருந்த அந்த போர்ப்படைகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஆதலால் ராஜாவாகிய யோசபாத் பயந்து, அல்லேலூயா, பயந்து 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். ஆமென். அன்பானவர்களே, உபவாச ஜெபம் என்பது சாதாரண ஜெபம் அல்ல. உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உடனடியாக பதில் கிடைக்கும். ஆமென். அன்றைக்கு அகாஸ்வேர் என்று ஒரு ராஜா சூசான் அரண்மனையிலே அவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த அகாஸ்வேர் நாட்களிலே ஆமான் என்னும் ஒரு துஷ்ட மனிதனால் 127 நாடுகளில் உள்ள இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை ஏறத்தாழ 127 நாடுகளில் உள்ள யூத ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போட்டுவிட வேண்டும். ஆமென். கொன்று போட்டுவிட வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அந்த துஷ்ட மனிதனாகிய அந்த ஆமான் ராஜாவினுடைய கட்டளையை அவர் பிறப்பித்து, உத்தரவு பிறப்பித்து, அஞ்சல்காரர்கள் மூலம் 127 நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளிற்கும் செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. ஆமென். ஆனால் அந்த சூசான் அரண்மனையிலே எஸ்தர் ராஜாத்தி தானும் தன்னுடைய தாதிமார்களும் 3 பேர்களுமாக 3 நாட்கள் இரவும் பகலும் அல்லும் பகலுமாக புசியாமலும் குடியாமலும் இருந்து சூசான் அரண்மனையிலே உபவாசம் இருந்து அவைகளை மேற்கொண்டார்கள் என்று எஸ்தர் புஸ்தகத்தில் அழகாக வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கூடி வரச் செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து நானும் என் தாதிமார்களும் போதும், ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் என்று அவர் ஒரு வைராக்கியம் உள்ள பெண்ணாக, சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, சொந்த கண்களால் காணக்கூடாது என்று தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு, ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சாகிறேன் என்று அப்பேற்பட்ட ஒரு உபவாசத்தை சூசான் அரண்மனையிலே தனி ஒரு பெண்மணி அவர்கள் ஏற்படுத்தி உபவாசத்தின் மூலம் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினது என்றால், பெண்களாகிய நீங்கள் உபவாசித்து ஜெபித்து தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, குடும்பத்திற்காக, விரோதிகளுக்காக, சத்துருகளுக்காக, பில்லி சூனியங்கள் மந்திரத்தினால் செயல்களால் கட்டுப்பட்டு வெளியே வர முடியாமல் அகப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்காக நீங்கள் நானும் ஜெபிப்பது எவ்வளவு ஒரு காரியமாக இருக்கிற பிரியமானவர்களே. பெண்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கணவன் மேலே அல்ல, சபையின் மேலே அல்ல, ஊழியக்காரர்கள் மேலே அல்ல, உற்றார் உறவினர்கள், மாமனார் மாமியார், குழந்தனார்,
சகோதர சகோதரிகள் மேலே அல்ல, எதிரிகள் மேலே, சத்துருக்கள் மேலே. எதிரிகள் ஆனவனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று பெண்கள் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சாதாரண ஜெபத்திற்கு சாதாரண பதிலை ஆண்டவர் கொடுப்பார். உபவாச ஜெபத்திற்கு அசாதாரணமான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தை ஒடுக்குதல், ஆத்துமாவை தாழ்த்துதல். தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் இறங்கி வந்து அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, அவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்து, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று நம்ம அருகே வந்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவனாக இருப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கதறும் பொழுது, அழும் பொழுது, அவரிடத்தில் சொல்லும் பொழுது, மனுஷர்களிடத்தில் அல்ல, அவரிடத்தில் சொல்லும் பொழுது இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக, எந்த ஒரு பிரச்சனைக்காக உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் காத்திருக்குதலை அவர் வாக்கி செய்ய போகிறார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்தில் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதார் என்கிற மாதம் 12ஆம் மாதம் யூதரின் பகஞ்சர்கள். ஆமென். அந்நாளில் தானே அல்லேலூயா காரியம் மாதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். He is so great. He is greater than Abraham. He is greater than Isaac. He is greater than Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இந்த ஆலயத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு எனக்கும் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் இந்த நாளில் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தலைக்குனிவு இல்லை. ஆமென். தலைக்குனிவு இல்லை. யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி வேதனையான அனுபவத்திற்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் தலை குனிந்து போவார்கள். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். சத்துருக்களை ஆண்டவர் துரத்தி விடுவதற்கு இந்த உபவாச கூடுகை அது ஏதுவாக இருக்கப் போகிறது. அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. ஆமென். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். நீ அவனை தேடியும் காணாதிருப்பாய். அவன் இல்பொருள் ஆவான். இல்பொருள் ஆவான். அன்பானவர்களே, உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சிங்காசனத்தை விட்டு ராஜாத்தாய அந்த எஸ்தரானவள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, ராஜ மேன்மை, சிங்காசனத்தை விட்டு தரையில் வந்து தாதிமார்களோடு உட்கார்ந்து அப்படியாக தேவனிடத்தில் தெரியப்படுத்தி ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணின அந்த எஸ்தரை போல பெண்கள் இன்றைக்கு ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எஸ்தர் ஜெபம் இன்றைக்கு பல ஆலயத்தில் இன்றைக்கும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பெண்மணி கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே நடந்து அப்பேற்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம் எஸ்தருடைய உபவாசம் இன்றைக்கு அநேக இடத்தில் பிரசங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோசபாத்து ராஜா உபவாசத்தை கூறுவித்தார். எதிரிகளான சத்துருக்களான
அம்மோனிய புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் திரளான கூட்டங்கள் இவருக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது அவருடைய படைப்பலத்தில் நம்பிக்கை வைக்காமல் ராஜாவாகிய யோசபாத் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்து சிறு பிள்ளைகள் உட்பட பெண்கள் உட்பட எல்லோரும் தேவ ஆலயத்துக்கு முன்பாக கூடி வர செய்து அந்த உபவாசத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, நமக்கு ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு நீங்களும் நானும் தூரமாய் போய்விடுகிறோம். உபவாச ஜெபம், இரவு ஜெபம், ஞாயிறு ஆராதனைகள், தனிச்செபம், குடும்ப ஜெபம் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டு ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டாரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை, என் நிலைமையை ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லையே, ஆண்டவரை விட்டு அவரை மறந்து தூரமாய் போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, எதிர்காற்று படகை முன்னேற விடாமல், முன்னேறி செல்ல விடாமல் தடுத்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புது பலன் அடைவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். யாருக்கு புது பலன் கிடைக்கும்? யாருக்கு திட நம்பிக்கை உண்டு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. காத்திருக்கிற இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எதிர்காலத்தில் பிரகாசிக்க பண்ணும்படியாக, அதற்காகத்தான் இந்த உபவாச கூடுகை. அன்பானவர்களே, ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல், ஏதோ டைம் பாஸுக்காக ஏனோ தானோ என்று இந்த ஆலயத்தில் கூட்டப்பட்ட இந்த கூடுகை அல்ல. கர்த்தருடைய முகாந்தரத்தை இந்த நாளில் நிறைவேற்றப் போகிறார். கண்ணீரோடு அநேக பேர்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் காரியம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது அப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்ற பேச்சை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, எதிர்த்து பேசுகிறார்கள், என்னோடு சண்டையிடுகிறார்கள், வாதாடுகிறார்கள், வேலைக்கு செல்வதில்லை, எந்த நேரமும் மொபைல் ஃபோனில் அடிமையாகி கொண்டு மணிக்கணக்காக நாள் கணக்காக மொபைல் ஃபோனில் மூழ்கி கொண்டே இருக்கிறான். அவனிடத்தில் பேச முடியவில்லை, பேசினால் என்னோடு எதிர்த்து நிற்கிறான் என்று வாலிப பிள்ளைகளை குறித்து அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு மன கலக்கத்துடன் சஞ்சலத்துடன் யாரிடத்தில் சொல்வது என்று வேதனையான அனுபவத்தில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்கள் அரைக்கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு ஆண்டவர் இந்த நாளில் வெளியரங்கமாக பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வெளியரங்கமான ஒரு பதில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வரும். பிரியமானவர்களே, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் அது பெரிதாயிருக்கும். பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். ஒலிவ மர கண்டுகளைப் போல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து அழுது கர்த்தரிடத்தில் முறையிட வேண்டும். அப்படி என்றால் ராஜாக்களுடைய இருதயத்தை திசை திருப்பது போல, தெற்கத்திய வெள்ளத்தை திசை திருப்பது போல உங்கள் பிள்ளையுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அவர் திருப்புவார். ஆமென். அவர் திருப்புவார். பிள்ளையுடைய சமாதானம் அது பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காத்திருக்க வேண்டும். யோசபாத் ராஜா, அவர் ஒரு ராஜ்ய மேன்மை உடையவர், சகல அதிகாரத்தை உடையவர், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானவைகளை செய்தார். யூத நாட்டில் உள்ள எசேக்கியா ராஜா, ஓசியா ராஜா, இவருடைய முற்பிதாக்களாகிய தாவீது, சாலமோன், இவர்களைப் போல இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு நலமானவைகளை செய்தார். ஆமென். நலமானவைகளை, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவைகளை செய்தார். என்ன பிரியமான காரியங்கள்? அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே யூத நாட்டில் உள்ள சிலை வணக்கங்கள், மேடைகள், விக்கிர தோப்புகள்,
பாகாலின் தூப பீடங்கள் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றினார். அது மாத்திரம் அல்ல, யுத்த களத்திலே கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கும்படியாக துதி வீரர்களை அவர் நிறுத்தி எந்த நேரமும் சேனைகளின் கர்த்தரை ஓயாமல் புகழ்ந்து பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய துதி வீரர்களை யுத்த களத்திலே அந்த ராஜாவாகிய யோசபாத் நிறுத்தினார் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு ரகசியமாக இருந்தது. ஜெபம், துதி, ஆராதனை, ஐக்கியம், உபவாசம், காத்திருக்குதல், இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது ஒரு வெற்றியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சின்ன பிரச்சனை வந்தால் சோர்ந்து போய் எல்லாவற்றையும் மறந்து தூரமாய் போவதனால் நமக்கு லாபம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் நானும் தள்ளி போய்விடக்கூடாது, தூரமாய் போய்விடக்கூடாது. முன்பு இருந்த நிலைமையை காட்டிலும் பின்பு இருக்கக்கூடிய நிலைமை அவருக்குள்ள இன்னும் பலப்பட வேண்டும். அவருக்குள்ள உறவு அது என்றைக்கும் அறுந்து போகக்கூடாது. அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி என்றால்தான் அவருடைய ரகசிய செயல்கள் உங்கள் கூடாரத்தில் அது வந்து விளங்கும். ஆமென். யோபுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய ரகசிய செயல்கள் அது விளங்கினது என்றால், அது செயல்பட்டது என்றால், யோபு சன்மார்க்கனும் உத்தமமுமாக இருந்தால், தன்னுடைய உதட்டினால கூட ஒரு பாவமும் செய்யாத அந்த யோபு மனைவி கூட சொல்கிறார்கள், இன்னும் ஐயா அந்த தேவனை நீர் நம்பிக்கொண்டிருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஆமென். மனைவி கூட சொல்கிறாங்க, யோபு சன்மார்க்கத்திலே உத்தமமாக இருந்தார், உறுதியாக இருந்தார். உதட்டினால கூட அந்த தேவனை முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே நாளில் இழப்பீடுகள், நஷ்டம் மேல நஷ்டம், வேதனை மேல வேதனை, அடி மேல அடி, செழிப்புகள், மிருக ஜீவன்கள், கால்நடைகள், குமாரர் குமாரத்திகள் 10 பேர் ஒரே நாளில் இழந்து போனார். ஆமென். இழந்து போனார். ஆனாலும் உத்தமத்தில் உறுதியாக இருந்த அந்த யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். ஆசீர்வாதமாக இருந்தது. பைத்தியக்காரி மாறி பேசுகிறாயே, கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளையும் அனுபவிக்க வேண்டாமோ? அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்தால் மாத்திரம் ஆலயத்திற்கு வருவேன், தீமைகளை அனுபவித்தால், நஷ்டங்களை சந்தித்தால் நான் ஆலயத்திற்கு வரமாட்டேன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் போய்விடுவேன், அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும் அசட்டை பண்ணி போய்விடுவேன் என்று இன்றைக்கு ஒரு சிலர் நமக்குள்ளே இருக்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ள மாற வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, லாபமோ நஷ்டமோ, சாப்பிடுகிறோமோ சாப்பிடவில்லையோ, செல்வம் இருக்கிறதோ செல்வம் இல்லாமல் போகிறதோ, எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக அவருடைய ஆலயத்தில் வந்து காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரோடு நீங்கள் நானும் உறவாட வேண்டும், அவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு போதும் அவரை விட்டு தூரமாய் செல்லக்கூடாது. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறிறது போல என் ஆத்துமா உண்மையில தாகமாயிருக்கிறது என்று தாவீது சொன்னது போல தாகம் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும், மனுஷர்கள் மேலே அல்ல, உற்றார் உறவினர்கள் மேலே அல்ல, செல்வத்தின் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, அரசாங்க வேலையின் மீது அல்ல, கர்த்தர் மேலே தாகத்தோடு விருப்பத்தோடு நீங்கள் நானும் இன்றைக்கு காத்து கொண்டிருந்தோம் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யோசபாத் ராஜா முதலாவது அவர்கள் விரோதியை எப்படி மேற்கொள்ளலாம் என்று தேவனை தேடுவதற்கு உபவாசத்தை குறிவித்தார். ஆமென்.
தேவனை தேடுவதற்கு ஒரு மனதாக யூதாவெங்கும் யூதா ஒரு பெரிய தேசம். நம்முடைய தமிழ்நாடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்ல, குறிப்பிட்ட ஆலயத்திற்கு முன்பாக அல்ல. யூதா நாடெங்கும் உபவாசித்து ஜனங்கள் எல்லோரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். விரோதமாக எழும்பி வரக்கூடிய அந்த ஜன கூட்டங்களை முறித்து போட்டுவிட வேண்டும், அறுத்து போட்டுவிட வேண்டும், இல்லாமல் போக செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையை தன்னுடைய படை மேலே வைக்காமல் நம்பிக்கையை தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்து சாம்பலில் உட்கார்ந்து புழுதியில் உட்கார்ந்து ஜனங்களோடு ஜனமாக ராஜாவாகிய யோசபாத் தன்னை தாழ்த்தினான். ஒரு ராஜா, அவ்வளவு மேன்மை உள்ள ஒரு ராஜா தன்னைத்தான் தாழ்த்தி தரையில் உட்கார்ந்து தேவனிடத்தில் முறையிடும் பொழுது ராஜாதி ராஜாவாகிய அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இறங்கி வந்து யோசபாத் ராஜாவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டார். ஆமென். அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நாடும் அநேக காரியங்களுக்கு அநேக ஆண்டுகளாக பல மாதங்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்திருக்கலாம். இதுவரை உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரவில்லை, என் விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இதுவரை என்னுடைய காரியங்களில் ஒரு காரியமோ நன்மையாக நடைபெறவில்லை, எல்லாம் தோல்வியாக முடிந்து கொண்டிருக்கிறது. வாங்கின கடனுக்கெல்லாம் நான் வட்டியாக என்னுடைய பணத்தை எல்லாம் என்னுடைய வருமானத்தை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். மீதியான துணிக்கைகள் என்னால் எடுக்க முடியவில்லை. என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய விவசாயம், அதில் ஒரு மேன்மை இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, சம்பத்து இல்லை, ஆண்டவர் எனக்கு பெருக செய்யவில்லை. நான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் குறைந்து காணப்படுகிறேன். கடன் வாங்கினது நிமித்தம் கடன்காரர்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? சூழ்நிலைகளை பார்க்காதுங்க, தேவைகளை பார்க்காதுங்க. தேவைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் உங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவைகளை காட்டிலும் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with God. Everything is possible. Hallelujah. Everything is possible. அவரால் எல்லாம் கூடும். செய்ய முடியவில்லை என்று ஒரு காரியம் அவரிடத்தில் இருந்ததே இல்லை. சீசர்கள் அந்த மனிதனை குணப்படுத்த முடியவில்லை. எந்த மனிதனை? நீர்க்கோவை நோயினால் கஷ்டப்பட்டு வலிப்பு நோயினால் கொடிய பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தக்கூடிய அந்த வாலிப பையனை சீசர்களால் குணப்படுத்த முடியாமல் போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி? இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேற ஒன்றுக்கும் புறப்பட்டு போகாது. உபவாசத்தில் அவ்வளவு மேன்மை இருக்கிறது பிரியமானவர்களே, அவ்வளவு மேன்மை இருக்கிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? உபவாசத்தோடு ஜெபிங்க. குடும்பத்தில் கட்டுகள், தொழிலுக்கு விரோதமாக, வியாபாரத்திற்கு விரோதமாக மற்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருங்க. பரிகாரங்களை தேடி ஓடாதிருங்கள். பரிகாரியாகிய கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்திற்கு வந்து உபவாசத்தோடு காத்து கொண்டிருங்கள். பரிகாரியாகிய கர்த்தர் உங்களை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். விடுதலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி நீங்கள் குறைவோடு இருக்கப் போவதில்லை, இனி கண்ணீரோடு இருக்கப் போவதில்லை, இனி வேதனையோடு இருக்கப் போவதில்லை, அழுகையோடு இருக்கப் போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த விருப்பம் இன்றைக்கு உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், கர்த்தருடைய செயல்கள் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னால் ஒன்றுமல்ல ஆண்டவரே, ஐ எம் நத்திங் லார்ட், ஐ எம் நத்திங், என்னால் ஒன்றுமல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மேன்மைகள்
ஐஸ்வர்யங்கள், செல்வ செழிப்புகள், என்ற வீடு, என்ற வாகனம், என்ற பிள்ளைகள், என்ற அரசாங்க வேலை, என்ற ஊழியம் எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. என்னால் ஒன்றுமல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் கொடுத்தது. தாவீதை போல நம்மை தாழ்த்த வேண்டும். யோசபாத்து ராஜாவை போல நம்மை தாழ்த்த வேண்டும். எஸ்தரை போல நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ள ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ள ஜெபம் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லோருக்கும் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், பெருக வேண்டும். இன்னும் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ள ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு காரணராகிய கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று, வாய்க்கால், ஜீவ ஊற்று, அவரை விட்டுவிட்டோம் என்றால் ஆசீர்வாதங்கள் தங்காது. பிரியமானவர்களே, சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்க வேண்டும் என்றால் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். யாக்கோபு அப்படித்தான் பற்றிக் கொண்டார். நடு ராத்திரியில் எழுந்து தனித்திருந்து ஜெபித்து, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆமென். நான் உம்மை போக விடேன். I will not let you unless you bless me. நான் உம்மை போக விடேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஜெபத்தை இன்றைக்கு ஏறெடுக்கப் போகிறோம். நம்முடைய ஜெபம் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடாது. இன்றில் இருந்து ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஜெபம், அவரை இருக்க விடாதபடி கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை எஸ்தரை போல, தானியேலை போல நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஜெபம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதன். அவர் கருத்தாக ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது மழை வருஷிக்கப்பட்டது. மழை தேவையில்லை என்று ஜெபித்த பொழுது மழை இல்லாமல் போனது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு எலியாவை பயன்படுத்தின ஆண்டவர், ஒரு தெபொராளை பயன்படுத்தின ஆண்டவர், ஒரு யோசேப்பை பயன்படுத்தின ஆண்டவர், மோசேயை பயன்படுத்தின ஆண்டவர், உங்களை என்னையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எனக்குள்ள ஒரு திறமை கூட இல்லையா? ஐ ஹேவ் நோ டேலண்ட். எனக்குள்ள ஒன்றுமே கிடையாது. என்னை வைத்து என்ன செய்ய முடியும்? நான் இந்த பிரச்சனையை சமாளிக்க, இந்த குடும்பத்தை நடத்தி செல்ல, அந்த தொழிலை இன்னும் மேன்மைப்படுத்த எனக்கு என்ன திறமை இருக்கிறது? இந்த ஊழியத்தின் பாதையிலே பிரகாசிக்க எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று நீங்கள் ஒரு ஓரத்தில் மூளையில் அடங்கி கொண்டிருக்கலாம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலைக்கல்லாயினது போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அது அவராலே ஆகப் போகிறது. யோசபாத்து ராஜாவுடைய வாழ்க்கையில் எதிரான சூழ்ச்சிகளை கர்த்தர் முறித்து போட்டார். 15வது வசனம் வாசிங்க. 20:15. முடிச்சோமா? ஆமென். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் அது கர்த்தருடையது என்று ஒரு தீர்க்கதரிசி மூலம் அவர்கள் தேவ ஆலயத்துக்கு முன்பாக பிதாக்களுடைய தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி, எங்கள் பிதாக்களுடைய தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவனே, எங்களுக்கு இறங்குவீராக. உமது ஆலயத்துக்கு முன்பாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள் எது வந்தாலும் இந்த தேவ ஆலயத்தில் வந்து நாங்கள் செபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை எங்களுடைய பிதாக்களாகிய அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு என்ன செய்வதென்று வழி தெரியவில்லை ஆண்டவரே. யோசபாத்துடைய ஜெபத்தை பாருங்க.
அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, வேற என்ன செய்வதென்று வழி தெரியவில்லை என்று ஆண்டவருக்கு முன்பாக முழுமையாக தாழ்மை உள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தது நிமித்தம் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலம் யுத்தம் அது உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது என்று உறுதிப்படுத்தி அவர்களுக்குள்ளே 3 திரளான கூட்டத்துக்குள்ளே அவர்களுக்குள் ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். கடைசியாக ராஜாவாகிய யோசபாத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியமாகத்தான் 26வது வசனத்தில் பெராக்காவிலே கூடி நன்மைகளை செய்து வெற்றியை கொடுத்து அந்த ஆண்டவருக்கு அவர்கள் துதிபலிகளை ஏறெடுக்கும்படியாக 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி அதைத்தான் நாம் முதலாவது வாசித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் பெராக்காவாகிய ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சபையில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நம் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.